ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ஸோ நேற்று வந்து டென்டேட்டிவ் கீஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கொஸ்டின் இருக்குது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் சேர்த்து தான் நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்குது, என்னென்ன வந்து தப்பாக இருக்குது, நீங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ணலாம், அது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ்க்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் த மோர் நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும்போது உங்களோட பாயிண்ட் நீங்கள் மேக் பண்ணுற பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹிட் அ லைக் பட்டன் பிலோ அண்ட் ஷேர் இட் டு த பீப்புள் தட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து ஐ ஹவ் ஹேட் ஃபெயிலியர்ஸ் இன் மை லைஃப். நிறைய விஷயம் வந்து பேடாக போயிருக்கு, குட்டாக எண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் தாண்டி பேடாக போகும்போது ஐ வில் ஃபீல் ஹார்ட். பட் அட் த சேம் டைம் நான் அதை வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டேன். அது மேலே ரொம்ப கோவப்பட மாட்டேன். நான் அது வந்து என்னோட கேரக்டர் இல்லை, நிறைய பேர்த்தோட கேரக்டர். சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு வந்து கோவம் வரும் ஃபஸ்ட்டு ஃபெயிலியரில். பட் லைஃப்பில் போகும்போது புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு புரியும், நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கல அது வரைக்கும் உங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி இனிமேல் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விஷயத்த வந்து ஐ அக்ரி, பேட் திங்ஸ் ஹேப்பன் அட் டைம். பட் இப்போ டிஎன்பிஎஸ்சி பண்ணல வந்து என்ன மாதிரி இருக்க ஒரு ஆளுக்கே வந்து கோவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்குலாம் வந்து வரவே வராது. பட் இந்த கோவம் வந்தது வந்து இப்படி பேடாக நடந்துருச்சு அப்படின்னு கோவம் வரல. பட் பிகாஸ் இது அன்ஃபேராக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி நீ அன்ஃபேர்னு சொல்கிற அப்படின்னு வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி, இன்டர்வியூவும் கிளியர் பண்ணி, என்னை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு கவுன்சிலிங் போகும்போது என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் இல்லை மார்க் ஷீட்டில் வந்து என்னோட பேர் வேறு மாதிரி இருக்குது, ஹால் டிக்கெட்டில் பேர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்டட், கெட் அவுட், உன்னோட அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னு. ஒரு வருஷம் நான் போட்ட எஃபர்ட்டு, எழுதின ஆன்சரு இல்லை என்னோட மெரிட் இந்த எந்த பேசிஸ்லையும் இல்லாமல் என்னை வெளில அனுப்பிச்சுட்ருவாங்க ஜஸ்ட் ஃபார் அ சிங்கிள் மிஸ்டேக். அப்படின் போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இவ்வளோ பேரை வந்து நம்பி ஒரு வருஷம் ஹோலாக எஃபர்ட் போட்டு நம்ம எக்ஸாம் வந்து எழுதுகிறோம். அதில் ஓகே 1-2 மிஸ்டேக்ஸ் வந்து வரது சாதாரணமான விஷயம். ஓகே ஃப்ளா நடந்தது, ஃபைன், அது வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன். பிகாஸ் வந்து ஆம்பிகியூட்டிஸ் இருக்கிறது வந்து சாதாரணமான விஷயம். ஆனால் நான் செக் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு மிஸ்டேக்கபுளாக வந்து ஃபீல் ஆச்சு. இது இல்லாமல் அவங்க 2 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. 19 கொஸ்டின் கிட்ட மிஸ்டேக் பண்ணால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும். அது வந்து அன்ஃபேர்ன்றதை தாண்டி ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்ததுக்காக என்னை வெளியில் அனுப்புகிற கேஸில் 19 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ண அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் டு பி ஆன்சர்ட் பை சோ மெனி பீப்புள் அரவுண்ட். இதை வந்து நான் பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் யூனோ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் போகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி தேர் இஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளா ஹியர். இது வந்து என்ன இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸையும் தாண்டி திங்க் அபவுட் சம் ஒன் ஹூ இஸ் கிவிங் அன் எக்ஸாமினேஷன் ஃபார் த லாஸ்ட் அட்டெம்ப்ட். இல்லை வந்து வீட்டில் வந்து 30s அவங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்போது இவ்வளோ மிஸ்டேக்காக பண்ணும்போது திங்க் அபவுட் த கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் அந்த பீப்புள் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30s வந்து ஒருத்தங்க வந்து வீட்டில் வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பையன் வந்து இருக்காங்க, அவங்க வேலையை விட்டுட்டு இதை நம்பி வந்து போட்டு எஃபர்ட் போட்டு படித்து 135+, 140+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆன்சருக்கு இப்படி வந்ததுனால 116 போச்சு அப்படின்னா எனக்கு கூட வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஃபெல்ட் ஸோ பேட் ஃபார் தெம். அதாவது வந்து லிட்ரலி வந்து 16 ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் வந்து பண்ணிவிட்டு நான் 3 ஹவர்ஸ் தான் 4 மாதம் தூங்கியிருக்கேன். இப்படி ஆன்சர்க்கே வந்தோடனே என்னோட ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு, 120 தான் வருது, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ லுக் அட் த கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் தட் so many aspirants undergo, how crucial the role of government or this institution called TNPSC plays on all our lives. ஸோ இதெல்லாமே வந்து கொஸ்டின் இன்றைக்கி பண்ணல அப்படின்னாலும் ஐ ஹோப் ஒன் டே யூ ஆர் மீ ஆர் சம்படி வில் கம் டு அ பொசிஷன் டு கொஸ்டின் தெம். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் கிடச்சிது, ஒரு சான்ஸ் கிடச்சிது, உங்களுக்கு பவர் கிடச்சிதுன்னா ப்ளீஸ் டூ ரைஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஆல் தோஸ் ஃப்ளாட் கொஸ்டின்ஸ் அண்ட் எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டின் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோவில். ஸோ என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சோர்ஸ் கிடச்சிது, பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்லேருந்து சில சோர்ஸ் வச்சுருக்கேன். பட் நான் வந்து ப்ரைமர்லி டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்ஸ் வந்து படித்தது கிடையாது. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் படித்து அதுலேருந்து கூட உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கலாம். அதோட பிக்சரை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குமே வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் பின் பண்ணுறேன். அந்த இமேஜஸை மட்டும் என்னோட டெலிகிராம் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ண பாருங்கள், 30th போஸ்ட் பண்ண பாருங்கள். ஸோ தட் ஆல் ஆர் queries கேன் பி அட்ரஸ் இன் அ ஸ்மூத் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் see all those questions one by one. இதுதான் வந்து நம்மளோட ஒஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ I'll go from the first question. அதே மாதிரி நீங்கள் வந்து
ஆன்சர் கீயோட கீ சேலஞ்ச் வந்து கொடுக்கும்போது நீங்கள் இதே கொஸ்டின் அவங்க என்ன ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அந்த கீ வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ராங் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை காந்தி இட் இஸ் NM சுப்பராமன் அப்படின்றது வந்து கரெக்டு. தட்சிண காந்தி அப்படின்றது வந்து ராஜாஜி தான். நிறைய புக்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கான சோர்ஸஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி என்னோடய டெலகிராம் சோர்ஸில் எனக்கு கிடைச்ச சோர்ஸஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் புக்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக ரிலை பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த சோர்ஸ் கிடைச்சா ப்ளீஸ் டூ pin it in my telegram channel that I give below. ஸோ இதுக்கோட ஆன்சர் வந்து 1 and 2 இருக்கணும். ஈவன் இஃப் தே சே தட் வித்யாலயா ஐயா, தட் இஸ் வித்யாலயா மீன்ஸ் எஜுகேஷன், ஐயா மீன்ஸ் எஜுகேஷனுக்கு பெரிய லீடராக இருந்தவங்க வந்து காமராஜ். ஈவன் இஃப் தட் இஸ் கரெக்ட், 1 2 3ன்றது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. எய்தர் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும் இதுக்கு, இல்லை 1 and 2 ஷுட் பி தி ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக்கனான கொஸ்டின் நான் பார்த்ததில். அதுக்கடுத்து we are going to the next question. அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் எரர்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இங்கிலீஷில் தான் அட்டன் பண்ணேன். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து தமிழில் அட்டன் பண்ணவங்க சொன்னதும் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன். இதில் வந்து எரர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்தவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெண்மை ஸ்டூபிடிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் கொடுத்துருந்தவங்களுக்கு வந்து அந்த வெண்மை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் வாசிச்சிருந்தீங்கன்னா இவங்க என்ன வெண்மையை சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்றது அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் coming under a translation error. 8th question. அதே மாதிரி 10th கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதே வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா விருப்பம் போல் நடப்பவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி மாட்டுவாங்க. ஏன்னா வந்து இதில் பாருங்கள், கயவர் அப்படின்னா என்னது, பொறுப்பில்லாதவர்கள், ஓகே ரெஃபர் பண்ணலாம். விருப்பம் போல் நடப்பவர்கள் அதாவது அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நடக்கிறவங்க. நெறியற்று வாழ்பவர்கள் ஒரு அறமே இல்லாமல் வாழ்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது மூணுமே கயவருக்கு சம்வாட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கெஸ் வச்சு நீங்கள் வந்து அடிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் போனீங்கன்னா இண்டிவிஜுவல் பீப்புள், ஒரு தனி நபரை நம்ம சும்மா கயவர்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்படின்னு தான் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் எடுப்பாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ப்ராப்பர் கிடையாது. ஸோ 10th question is also a translation error. So let's move to the next question. அடுத்து வந்து 15th question. இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுமலம் அப்படின்ற வார் வந்து பார்த்திங்கன்னா 2 நூலில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி தமிழ் இலக்கியம் நான் இவ்வளோ உள்ளே போயெல்லாம் வந்து நான் வந்து படிக்கல. ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் இல்லை ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து அகநானூறு, இன்னொன்று நற்றிணையிலையும் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த ராங் கொஸ்டின் பாருங்கள், 32nd question. இந்த ட்ரீம் ஹோம் ஸ்கீம் ஆக்சுவலி இதில் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க 3 and 4 ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இதில் வந்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண சொன்னாங்களா, இன்கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண சொன்னாங்களான்னு சொல்லவே இல்லை. இப்போ வந்து இதில் வந்து இந்த ஆன்சர் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டாக இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்கா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் மிஸ்டேக் ஆர் பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். பாதி கொஸ்டினை வந்து காணும் இதில். நெக்ஸ்ட் பாருங்கள் 59th question. 59th question எடுத்திங்கன்னா இந்த G20 பற்றின ஸ்டேட்மெண்ட். இந்த G20 ஆக்சுவலி வந்து எல்லாருமே சொன்னால் தான் வந்து இதில் எந்த ஒரு ரெசல்யூஷனும் இல்லை நீங்கள் ஏதாவது கொண்டு வரீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் தட் பேசிஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சென்சஸ் தான் G20யோட கவர்னன்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். சிமிலர்லி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா வரும்போது இன்க்ளூசிவிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. ஸோ 2 and 3 கரெக்ட். ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலி 3 ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 74th question. இந்த சுல்தனேட் ரூல் த பிரைம் மினிஸ்டர் வாஸ் நோன் அஸ் வசீர் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து வசீரோட ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன. ஸோ ஹி வாஸ் த ஹெட் ஆஃப் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஹி வாஸ் இன் அ பொசிஷன் டு சூப்பர்வைஸ் ஒன்லி த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதான் இங்கே வந்து தப்பு. ஆக்சுவலி இவருக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறது மட்டுமே வந்து இவரோட ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மட்டும்தான். ஆனால் இதில் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா 1 and 2 கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இந்த கொஸ்டினில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் எரரும் உண்டு. இதோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து படித்து பாருங்கள். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இதில் வந்து பாருங்கள், ஹி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் இருக்குது. ஒன்லின்ற வார்த்தை வந்து இங்கே இல்லவே இல்லை. இங்கிலீஷில் மட்டும்தான் ஒன்லின்றது வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் தமிழில் அடிச்சிருந்தா மேபி நீங்கள் வந்து ரெண்டுமே 1 and 2 வரும் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 1 only இஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கொஸ்டின் எரர். 74th question. அடுத்து பாருங்கள், இந்த 89th question.
இது ஆக்சுவலி நான் வந்து நோட் பண்ணவே இல்லை, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 2 and 4 வந்து தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சிஎஸ்ஆர்யுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் போட்டு பார்த்தா இட் இஸ் கம்மிங் அஸ் கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், நாட் சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதில் வந்து 2, 3, 4 தப்பு. ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை இந்த 89th கொஸ்டினில். ஸோ தட் இஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ராங். அடுத்து 90th கொஸ்டின் பாருங்கள். தீன் தயாள் அந்தோத்தி யோஜனா. ஆக்சுவலி இது கீழே வந்து 2 மிஷன் இருக்குது. நேஷனல் லைவ்லிஹுட் ரூரல் மிஷனும் ஒன்று இருக்குது, அர்பன் மிஷனும் ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஜென்ரலான ஆப்ஜெக்டிவ் வந்து டு ரெடியூஸ் பாவர்ட்டி. இது வந்து ரூரல் பாவர்ட்டியும் வரலாம், அர்பன் பாவர்ட்டியும் வரலாம். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து இட் இஸ் அ ராங் கொஸ்டின். நெக்ஸ்ட் 95th கொஸ்டின். 1947 வந்து ஐஎன்சி வந்து அக்ரீட் ஃபார் பார்ட்டிஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நேஷன் தியரி வாஸ் அக்செப்டபிள் டு தெம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎன்சியோட முக்கியமான லீடராக இருந்த காந்தி கடைசி வரைக்கும் 2 நேஷன் தியரி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நீங்கள் காந்தி படத்தை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஈவன் வந்து முகமது அலி ஜின்னாக்கு வந்து நீங்கள் பெரிய ரோல் கொடுங்க, அப்போ வந்து ஒன்றா கண்ட்ரி இருக்க முடியுமா, 2 நேஷனாக பிரிக்கக்கூடாதுன்றது தான் கடைசி வரைக்கும் போராடினவங்க வந்து இதுக்கு தான் போராடிப்பாங்க. இன்ஃபேக்ட் கேபினெட் மிஷன்லேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 நேஷன் தியரியை வந்து அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா குரூப்பிங் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ரமோ இல்லை ரொம்ப அனாலிசிஸ் கொடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ்லி ராங். அதனால் அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னாலே யூ ஆர் லெஃப்ட் ஒன்லி வித் 3. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் வாஸ் இம்போஸ்ட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் த காங்கிரஸ் வாஸ் ஹெல்ப்லெஸ் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து நினச்சா அந்த பார்ட்டிஷனை வந்து தடுத்துருக்கலாம், இல்லை அந்த கேபினெட் மிஷன் வந்து ஒத்துக்காமல் போயிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேட் த சான்ஸ் டு டூ. அவங்க வந்து வேறு கதியே இல்லை, அதனால தான் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து அப்சல்யூட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 and 2 வந்து இட் இஸ் ராங், 3 ஒன்லி இஸ் கரெக்ட். ஆனால் இது பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து 107th கொஸ்டின். இதுவுமே வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எரர். ஸோ இது அம்புஜம்மாள் இவங்களோட கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 and 3 இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ட்ரான்ஸ்லேஷன் எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஷி வாஸ் நாமினேட்டட் டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் 1926 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்னா அப்பாயிண்டட், ஷி வாஸ் அப்பாயிண்டட்னு அர்த்தம். பரிந்துரை செய்யப்பட்டார் அப்படின்னா தான் நாமினேட்டட் ஆர் சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ நியமனம் செய்யப்பட்டாருக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 107th வந்து இட் கம்ஸ் அண்டர் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அடுத்த 2 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் சென்சஸ் ஆக்சுவலி வந்து 1881 வந்து ப்ராப்பர் சென்சஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் 1872 வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வரலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர் சென்சஸ் தான் 1881. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஸ்ட் கொஸ்டினாக தான் இருந்தது. ஸோ அது அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின் தான் அப்படின்றது. அதே மாதிரி 171 ஆல்ரெடி இயர் வந்து எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆக மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அதுவுமே வந்து டவுட்ஃபுல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 177th கொஸ்டினில் வந்து தேர் வாஸ் அ மிஸ்டேக். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜேடிஜியும் வந்து தப்பு, ஏடிஆரும் தப்பு. ஏடிஆர் வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரெசல்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ், அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிட்ரெசல்லும் சொல்கிறாங்க. பட் சிஐஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சிஐஎஸ் வந்து சிஸ்டம்க்கும் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 177 ஆப்ஷன் 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராங். ஸோ 2, 3, 4 வந்து ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் ராங். அதுக்கடுத்து வந்து 178 த லிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா பை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இதுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய கருத்து இருக்குது. நேற்றே வந்து இந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. பட் இதில் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா 1919 ஆக்டில் வந்து ஆக்சுவலி வந்து ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட் அண்ட் ப்ராவின்ஷியல் சப்ஜெக்டில் 2 லிஸ்ட் இருந்தது, ரிசர்வ் லிஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் அப்படின்றது. பட் வந்து தே டிடன்ட் ஸ்டார்ட் த லிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து டயார்கி தான் வந்து வந்திருந்தது, லிஸ்ட்டு சிஸ்டம்மை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரில. அதே மாதிரி இந்த கொஸ்டினில் நான் பார்த்த வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றது, அதாவது பவர்ஸ் இருக்கிறத பிரித்து கொடுக்குறது. இன்ஃபேக்ட் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இன்டூ 3 லிஸ்ட்டுன்னு கொடுத்து தான் அந்த வார்த்தையே கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் டிவைடட். ஸோ அந்த வார்த்தையே வந்து அங்கே இருக்கிறதுனால ஐ கோ வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அது கரெக்டுன்னு வந்து ஐ ஃபீல். 178க்கு வந்து சி ஐ ஃபீல் இட் இஸ் கரெக்ட். லிஸ்ட்டு சிஸ்டம் வந்து அதில் தான் வந்து அந்த 3 லிஸ்ட்டாக வந்து அதில் தான் வந்து பிரித்தாங்க. இட் ஸ்டார்டட் வித் தட் ஆக்ட் ஒன்லி. அடுத்து வந்து 181 இது வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹி ஹேஸ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் அட்ரஸிங் போத் த ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஏன்னா ஹி என்ஜாய்ஸ் த சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் as the member of the parliament. இதுதான் வந்து ஆர்டிகல்
88 வந்து சொல்லும். இது அப்படியே வந்து அந்த கொஸ்டினில் கேட்டு இது வந்து ரீசன் இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் பி. பட் ஆன்சர் டி, பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி அங்கே கொஸ்டின்லேயே இருக்குங்க. இட் ஹேஸ் த ப்ரிவிலேஜ்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஹி என்ஜாய்ஸ் த சேம் ப்ரிவிலேஜ் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஏலையும் அந்த வேர்ட் இருக்குது, ஆர்லேயும் அந்த வேர்ட் இருக்குது. அந்த லாஜிக்கில் நீங்கள் எடுத்தாங்கனாலே வந்து போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். பட் வை டிட் தே டூ திஸ்ன்னு வந்து எனக்கு தெரியல. அடுத்து 189th கொஸ்டின், ஜிஎஸ்டி. இது வந்து ஐ டிடன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்லேயே வந்து அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது ஒரு டெஸ்டினேஷன் டேக்ஸ் கடைசி பாயிண்ட் ஆஃப் சேலில் தான் வந்து அது போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து இட் இஸ் லெவிட் ஆன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அதாவது மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் டேக்ஸ் போட்டால் டெஸ்டினேஷனில் வாங்க முடியாது, டெஸ்டினேஷனில் டேக்ஸ் போட்டால் மேனுஃபேக்சரிங்கில் வாங்க முடியாது. ஸோ எய்தர் ஒன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டாகவே இருக்கும். அப்புறம் எப்படி போத் 1 and 2 வந்து ஆன்சராக போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஆன்சர் வந்து 1 only. ஆக்சுவலி முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் போட்டுட்டு இருக்கும்போது டபுள் கவுண்டிங், காஸ்கேடிங் எஃபெக்ட் இதெல்லாம் வருதுன்றதுக்காக தான் வந்து இந்த டெஸ்டினேஷன் டேக்ஸாகவே வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 only. அடுத்து வந்து 195. இது வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன், மகாத்மா காந்தி சஸ்பெண்டட் த NCM in 1922 டியூ டு சௌரி சௌரா இன்சிடென்ட். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். அடுத்து ரீசன் கொடுத்துருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சம் அதர் லீடர்ஸ் அப்போஸ் தி ஐடியா ஆஃப் நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஆக்சுவலி அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நான் வயலண்ட் ஸ்ட்ரகிளை வந்து எதிர்த்தாருன்னு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். ஃபைனா இதை வந்து எப்படி வந்து ஹி அக்செப்டட் தி நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வந்து எனக்கு தெரியல. ஏஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால். ஆக்சுவலி ஆர் இஸ் ஃபால்ஸ். ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் த ரெவல்யூஷனரி குரூப்பிங்னா அது அப்பத்துலேருந்தே வந்து அவர் எதிர்த்து தான் இருந்திருப்பார். இன்ஃபேக்ட் NCM வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணது வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு பிடிக்காது, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவரே வந்து நினச்சிருப்பார். ஸோ ஹீ அப்போஸ்ட் ஆக்சுவலி, பட் காங்கிரஸில் இருந்தனால ஹி வாஸ் அ மேன், அவ்வளோதான். ஸோ போத் A and R are true and R is not the correct explanation of A is what I felt. அடுத்து 197. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். ராஜாஜி வந்து ஆக்சுவலி சக்கரவர்த்தி மகன் அப்படின்ற புக் தான் எழுதியிருப்பாங்க, நாட் மகள். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இங்கே 1 to 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா 17 கொஸ்டின்ஸ் தப்பு. கொஸ்டின் நம்பர் 2, 8 and 10க்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் எரர், 15, 32, 59, 74, 89, 90, 95, 107, 177, 178, 181, 189, 195, 197. அந்த ஏன் கொஸ்டினை சொன்னால் நீங்கள் திரும்ப போய் வந்து கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் 166 and 171 வந்து அவங்களே டவுட்ஃபுல்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் 120 and if you are fortunate enough to get marks for all of these questions அப்படின்னா literally 17 marks add, your score will jump up to 137. ஸோ அதனால் வி லிட்ரலி டோனோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து ஆன்சர் கீஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். TNPSC Group 1 ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கூகுளில் போட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஆப்ஜெக்டிவ் கீஸ் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி. ஸோ அதே இதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 23/4 அன்றைக்கி வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸஸோட டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 23/7 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம இப்போ பண்ண வேண்டியது கீ சேலஞ்ச் அப்படின்றது தான். ஸோ யூ ஹாவ் டு கிளிக் ஹியர். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டினோ அதை கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எந்த கொஸ்டின்னு கேட்கும், கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கான ப்ரூஃப் அண்ட் சோர்ஸஸ் எல்லாமே வந்து கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளே போய் சேலஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து திஸ் இஸ் த ப்ரொசீஜர். பட் டோன்ட் டூ எவ்ரி திங் நவ். எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட அத்தென்டிசிட்டி பொறுத்து தான் வந்து உங்களோட கீ வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ ஈவன் 2 நாள் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா 30th வரைக்கும் வந்து உங்களுக்கு க்ளோசிங் டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டேக் டைம். நான் சொன்ன மாதிரி அந்த டெலகிராம் குரூப்பில் மேக்ஸிமம் வந்து நானுமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து we can file it over here.
ஸோ திஸ் இஸ் இட் ஆல் ஃப்ரம் மை சைட் மக்களே. ஸோ லாஸ்ட்டாக நான் மேக் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டும் இந்த ஜோனில் இல்லை. I was like scoring about 136 to 137 as per the keys of different academies. Suresh Academy இருக்கட்டும், Shankar Academy இருக்கட்டும், so and so. பட் இந்த கீ வந்தோன்னே என்னோடய ஸ்கோர் வந்து ட்ராஸ்டிக்லி ரெடியூஸ் டு 126. ஸோ நீங்கள் மட்டுமே அந்த ஜோனில் கிடையாது. ப்ளஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா 130+ எடுக்கிறீங்கன்னா யூஆர் அட் த சேஃப் ஜோன். ஏன்னா கிரேஸ் மார்க் போக உங்களுக்கு 4-5 வந்து கூடும். அண்ட் இந்த வருஷம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் ஆஃப் ஐ ப்ரிடிக்ட் டு பி 137, 138 அவ்வளோதான் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். 140 நான் ப்ரிடிக்ட் பண்ணலை. மேபி ஐ டோன்ட் நோ, பட் இன் மை ப்ரிடிக்ஷன் ஆர் இன் மை கட் அனாலிசிஸ் அதுதான் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதை விட 4-5 மார்க்ஸ் வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி போன வருஷத்துக்கு வந்து யூ கேன் ரெடியூஸ் அண்ட் கேல்குலேட். ஸோ வாட் எவர் பி நீங்கள் 120+ வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். நீங்கள் இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம், பார்டரில் இருக்கலாம் இந்த மாதிரி. பட் டோன்ட் கிவ் ஹோப், ஜஸ்ட் கீப் ப்ரிப்பேரிங், கீப் ட்ரையிங் ஹார்ட். அண்ட் ஐ நோ ஸோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ அ ஹார்ட் ஃபேஸ். நிறைய கோவம் இருக்கும், நிறைய விஷயம் வந்து ஓடும். இந்த மாதிரி இந்த எக்ஸாமையே நம்பிட்டு இருக்கிறதா என்ன, அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 2-3 அட்டம்ப்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் யூ டு ஹேவ் அ பிளான் பி. பிகாஸ் எல்லா எக்ஸாமினேஷனுமே வந்து இப்போது ஈவன் யூபிஎஸ்சி இஸ் அண்டர் தி ப்ரிவ்யூ ஆஃப் ஸோ மெனி பீப்புள் ஃபேக்கிங் தேர் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து சேர்மனும் ரிசைன் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் பி இஃப் யூ ஆர் எக்ஸீடிங் 3 attempts அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு 3 அட்டம்ப்ட்டுக்கு தாண்டி போனீங்கன்னா நீங்கள் படித்தது மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வெல் மேனேஜபிளாக இருக்கும். அப்போ வந்து யூ கேன் கோ ஃபார் அ பிளான் பி இன் மை ஒப்பீனியன். ஸோ திஸ் இஸ் ஆல் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. எனக்காக விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்கோர் கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய டெலிகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ணாதவங்களும் தான் இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ let's wait for the result. Let's hope for best things to happen in the future. And I'll meet you in another video of mine. Until then, it's bye from Vinita.